அதன் அடிப்படையில் இவங்க அமெரிக்கா சப்போர்டர் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு ஆதாரங்கள் இருந்தாலும் இந்த சிரியா அப்படின்னு சொல்லி இடத்த நாங்கள் பார்க்கும்போது ஹிஸ்டரியோட நாங்கள் ஒத்து நோக்கும் போது ஹிஸ்டரியில பலவிதமான சம்பவங்கள் வந்து சிரியாவில் நடந்திருக்குது. அதுல முக்கியமான ஒரு சம்பவம் தான் அலி அல்லாஹ்வுக்கு எதிராக போரிட்ட பனு உமையாக்கள் முஆவியா அப்படின்னு சொல்றவரோட தலைமையில. அவர் அந்த முஆவியா அப்படின்னு சொல்றவர் சிரியாவை வந்து மையமா வச்சு ஆட்சி பண்ணினாரு. சோ அன்றைக்கு இருந்த அந்த பனு உமையாக்களுக்கும் முஆவியா அப்படின்னு சொல்றவருக்கும் இந்த ஹயாத் தஹ்ரீர் ஷாம் இன்னைக்கு சிரியாவை ஆட்சி பண்றவருக்கும் என்னமாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இருக்குமா? பாத்துருவோமா? نحن بنو معاوية من آل أمية ملكنا عباد الله في زمن خالد ملكناهم قهرا وصارت جيوشنا إلى قمة وكربلاء تندى بأبطاله وكل بلاد الله قد رفعت بنا خيول لعمري غير مخفر وعزالي وغطل منها كل حصن ممنع ونفر منه ما حواه من المال. هذا جدي معاوية بن أبي سفيان. يا كلاب الرافضة تتجرؤون على قبر معاوية والله لو قاموا ونفضوا صوبه لردكم إلى قم. يا كلاب الرافضة والحمد لله الذي طهره وجعله بين يدي اهل السنه والجماعه احفاد معاويه بن سفيان واحفاد اميه. صلى الله على سيدنا محمد. فنحن بنو اميه. இந்த வீடியோல ஆதாரத்தின்படி அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, அதாவது முஆவியா அப்படின்னு சொல்றவரோட கபர் அடிக்கிட்டு நின்றுகிட்டு பனு உமையாக்கள் அப்படின்னு சொல்றவன்ட உண்மைத்தன்மையை வந்து வெளிப்படுத்துறான். அதாவது என்னதான் உலகமே வந்து சேர்ந்து ஒரு பொய்யை மறைக்கணும்னு நினைச்சாலும் உண்மை வெளிவந்தே தீரும். அதன் அடிப்படையில பனு உமையாக்கள் அதாவது முஆவியாவின் ஆதரவாளர் ஆகிய இவன் என்ன சொல்றான்னு கேட்டா, முஆவியா கபூர்ட்டு இருந்து நாங்க எங்களை விட்டு கைவிட்டு போயிட்டு இருந்த இந்த சிரியாவை நாங்க மறுபடியும் கைப்பற்றிட்டோம். அது மட்டும் இல்லாம நாங்க அவனோட இன வெறியை வந்து அவன் வெளிப்படுத்துறான். என்னன்னு சொன்னா, நாங்க அரபு இனத்தை அடக்கி ஆழ்ந்தவர்கள். யாரு? பனு ஹஷீம் அலி அல்லாஹ்வு, ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹ்வு, இவங்களை அடக்கி நாங்க ஆழ்ந்தவர்கள். அது மட்டும் இல்லாம அதுக்கு ஆதாரமா அவன் என்னத்த சொல்றான்? கர்பலா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரனாகிய சுவனத்திற்கு நன்மாராயம் செய்யப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறான். அதாவது இஸ்லாம், தீன், ஹக்கு அதெல்லாம் இல்ல, கிளியர் கட்டா ஒரு இனவெறியை வந்து வெளிப்படுத்துறான். அதாவது பனு உமையாக்களுக்கும் பனு ஹஷீமுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை, அது இனவெறியா வந்து அவன் தரப்புல நின்று அவன் பேசிட்டு இருக்கிறான். ஆனா இந்த பனு ஹஷீமால என்ன செஞ்சாங்க? இனவெறியா வந்து அதை பார்க்கல, தீன், ஹக்கு, அல்லாஹ், குர்ஆன், ரசூல் அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. அப்ப இங்க சத்தியம் அசத்தியம் தெளிவா பிரிக்கணும்னு சொன்னா நாங்க ஹிஸ்டரியை நோக்கி போகணும். சிரியா யாருன்னு அப்பதான் கண்டுபிடிக்கணும். உண்மைக்குமே அவங்க மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல வர கூட்டமா அப்படின்னு நாங்க பாக்குறதுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற முக்கியமான நாங்க வாழ்க்கையில வழித்தாராம இருக்கிறதுக்கு நாங்க பற்றி பிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, குர்ஆன் சொன்னா எப்படியுமே எங்க எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்க மரண தருவாயில் இருக்கும் போது சஹாபாமார்கள் அதை உணர்ந்தவங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சா அதுக்கு பின்பு எங்களுக்கு மத்தியில இந்த கருத்து வேறுபாடு வருமே அப்படின்னு நினைச்சு பயந்து போயிட்டு போது அதுக்கு அட்வைஸ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது